அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேதீஸ் கதைக்கிறேன். கடந்த அக்டோபர் மாதம் என்னிடம் ஒரு கிளையன் வந்திருந்தார். ஒரு ரீஃபைனான்ஸ் ஒன்று செய்வதற்காக அவருக்கு கடுமையான டெப்ட்டுகள் இருந்ததால் அந்த டெப்ட் கன்சல்டேஷன் பண்ணி ஒரு ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்காக வந்திருந்தார். பொதுவாக நான் என்னுடைய கிளையண்ட் யார் வந்தாலும் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து அந்த ஃபைலை செய்து கொடுப்பதற்கு என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்வேன். அதாவது ஏதாவது ஒரு வழியாக செய்வதற்கு ஏதாவது ஒரு வழி அவருக்கு இந்த ஃபைல் இருக்கின்றதா, ஏதாவது ஒரு லெண்டர் அவர் அக்செப்ட் பண்ணுவாரா என்று பார்த்து என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து தான் அந்த ஃபைலை செய்வேன். முடியாவிட்டால் சொல்வேன், இந்த ஃபைல் செய்ய முடியாது, ஒரு லெண்டரும் இதை அக்செப்ட் பண்ணினம் இல்லை என்பதை வடிவாக தெளிவாக கூறி அதை என்ன செய்யலாம் செய்தால் நீங்கள் அதை அந்த ஃபைலை செய்யலாம் என்பதையெல்லாம் கூறுவேன். அவ்வாறு தான் கடந்த அக்டோபர் ஒரு கிளையனிடம் வந்திருந்தார். நான் சொன்னேன், இந்த ஃபைல் நான் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து விட்டேன், இது செய்ய முடியாமல் இருக்கின்றது, இன்ன காரணங்களால் இது செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதில் முக்கிய காரணமாக இருந்தது அவருடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் அதாவது மிகவும் லோவாக இருந்தது. எந்த ஒரு பேங்கோ அல்ல பீலெண்டரோ யாரும் அக்செப்ட் பண்ண முடியாத அளவு மிகவும் லோவாக இருந்தது. அவ்வாறு நான் கூறிய பொழுது அந்த கிளையன் அவ்வளவு ஹாப்பியாக இல்லை. நான் அந்த ஃபைலை செய்யவில்லை என்பதில் ஒரு டிசப்பாயிண்டட் ஆகிட்டார். நீங்கள் எல்லாருக்கும் ஃபைலை செய்து கொடுக்குறீர்கள், என்னோட ஃபைலை செய்யவில்லை என்று ஒரு பர்சனலாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். அதாவது எனக்கு அவரை பிடிக்கவில்லையோ அதனால் செய்யவில்லையோ என்று அவ்வாறு நினைத்து விட்டார். நான் சொன்னேன், எனக்கு எல்லா கிளையன்ஸும் எனக்கு கொண்டு தான், எல்லா கிளையன்ஸையும் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஃபைல் செய்வது எங்கள்கிட்ட மட்டுமன்றதில்லை. ஒரு ஃபைலை செய்வதற்கு உங்களுடைய சைட்லையும் ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் தேவை. அது அந்த தேவை அல்லது அந்த தேவையை நாங்கள் ஒரு வழியில் உருவாக்க வேண்டும். அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தால் அந்த கிரெடிட் ஸ்கோரை நாங்கள் கூட்டுவதற்குரிய வழிகளை செய்ய வேண்டும் என்று கூறி அவருக்குரிய அந்த எஜுகேஷனல் நுழைச்சை என்னால் முடிந்த அளவு தெளிவாக கூறியிருந்தேன். அவர் அந்த நேரத்தில் ஓரளவு ஹாப்பி இல்லைத்தான். இருந்தாலும் நான் சொன்னேன், 3 மாதம் நான் சொன்னதை செய்யுங்கள், செய்து போட்டு என்னிடம் பிப்ரவரியில் வாங்கல் என்று கடந்த அக்டோபரில் கூறியிருந்தேன். அவ்வாறே அவர் செய்து போட்டு, அதாவது அந்த கிரெடிட்டை எவ்வாறு அந்த கிரெடிட்டை பூஸ்ட் பண்ணலாம், அதாவது எவ்வாறு அந்த கிரெடிட்டை கூட்டலாம் என்றதுக்குரிய அந்த ஆலோசனைகளை வழங்கி இருந்தேன். அந்த வகையில் அவரும் அதை பின்பற்றி இருந்தார். கோபமாக இருந்தால் கூட அவருக்கு அந்த சரி முயற்சி செய்து பார்ப்போம் என்று அந்த நான் கூறிய அந்த ஆலோசனைகளை பின்பற்றி அவர் பிப்ரவரி மாதம் வரும்பொழுது அந்த கிரெடிட் நான் செய்யக்கூடிய ரேஞ்சிலே நல்லாக இருந்தது. அதை செய்யலாம், இந்த பேங்குகளுக்கு அனுப்பி செய்யக்கூடிய நிலைமையில் இருந்ததால் அந்த ஃபைலை செய்து இந்த கடந்த வாரம் நான் அவருக்கு அந்த நொத்தாரிக்கு சென்று அவருடைய அந்த டெப்டை எல்லாம் கட்டி அவருடைய பிரச்சனையை 100% சோல்வ் பண்ணி கொடுத்திருந்தேன். இப்பொழுது அவர் மிகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார். அதாவது உண்மையிலேயே எந்த ஃபைலை செய்வதென்றாலும் சில விடயங்களை நீங்கள் லிசன் பண்ண வேண்டும். அதை நாங்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் செய்தால் தான் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்யாட்டி நான் அவர் செய்வார் இவர் செய்வார் என்பதை தாண்டி நிச்சயமாக ஒரு ஃபைலை நாங்கள் யாருமே செய்யக்கூடாது என்று தருவதில்லை. செய்ய முடியும் என்று நாங்கள் எல்லா முயற்சியும் எடுப்போம் இந்த ஃபைலை செய்வதற்கு. ஆனால் அதை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த அதை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நாங்கள் தரும் அந்த சொல்யூஷனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்வதால் அந்த ஃபைலை நாங்கள் ஒரு ஃபியூ மந்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அந்த நிமிடமே செய்ய வேண்டும் என்று வில்லங்கமாக நின்றால் உண்மையாக செய்ய முடியாது. அது நாங்கள் செய்யலாம் என்ற ஒரு ஃபைலை செய்ய முடியாது என்று தர மாட்டோம். செய்ய முடியவில்லை, இந்த பேங்க் அக்செப்ட் பண்ணவில்லை, மற்ற பேங்க் அக்செப்ட் பண்ணவில்லை என்று நீங்கள் தரும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த கிளையன்ஸை போன்று அந்த நடைமுறைகளை பின்பற்றினால் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் தான் நான் எல்லோருக்கும் நான் கூறுகிறேன், உங்களுக்கு ஒரு டெப்ட் பிரச்சனைகள், ஒரு கடன் பிரச்சனைகள் இருப்பீர்களாக இருந்தால், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமாக இருந்தால் நாங்கள் அது பல வழிகளிலே உங்கள் பிரச்சனையை சோல்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய பிரச்சனை மீறி போகும் தனைக்கும், எல்லை மீறி போகும் தனைக்கும் வெயிட் பண்ணாமல், அந்த கிளையன் கூட எனக்கு அக்டோபரில் வந்த கிளையன் ஒரு ஜனவரியில் வந்திருந்தாரோ அல்லது ஒரு பிப்ரவரியில் லாஸ்ட் இயர் ஜனவரி வந்திருந்தால் அந்த ஃபைல் செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். அவர் கடைசியாக அந்த கிரெடிட்டில் கட்ட முடியாமல் சென்று தான் அந்த கிரெடிட்டுகளுக்கு பல லேட் பேமெண்ட்டுகளை எல்லாம் செய்து அந்த கிரெடிட்டை மிகவும் குறைத்திருந்தார். ஸோ அதனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் யோசிக்கணும், இவ்வளவு பேமெண்ட் என்னால் கட்ட முடியாத என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது நீங்கள் அந்த சரியான எக்ஸ்பர்ட்டை அன்னைக்கு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். நான் மீண்டும் கூறுவது இந்த கடன் பிரச்சனையை மட்டும் கூறுகிறேன். இது மட்டுமன்றில்லை, உங்களுக்கு இந்த ஃபைனான்சியல் ரீதியான பல பிரச்சனைகள் வரும். அல்லது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அந்த ஆரம்பத்திலே அதை முளையிலே கிள்ள வேணும் என்று சொல்வார்கள். ஆரம்பத்திலே அதை கண்டுபிடித்து செய்வதால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு டாக்டரிடம் சென்றால்
ஒரு பிரச்சனை ஒரு வருத்தம் ஆரம்பத்திலே வரும்பொழுது நீங்கள் செல்லும் பொழுது அவர்கள் குணப்படுத்த முடியக்கூடியதாக இருக்கும். அதே போன்று தான் எங்களோட இந்த ஃபைனான்சியல் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே வரும்பொழுது அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனக்கு கூடுதலாக எல்லோரும் சொல்லுவாங்க என்னுடைய ஃபைல் செய்ய முடியாது என்பதால் தான் நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். விட்டு இருந்தால் திருப்பி கரகாலத்துக்கு பிறகு நீங்கள் வரணுமென்ற இந்த எண்ணம் உங்களுக்கு வருதுதானே, அந்த எண்ணம் உங்களுக்கு முதலே வரணும். இதை ஒரு தரம் செய்ய முடியாது என்று நீங்கள் எண்ணம் முந்தி நீங்கள் அதற்குரிய அந்த ஆட்களிடம் சென்று அந்த ஆலோசனைகளை பெற்று அதன் பிறகுதான் அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வேலையைத்தான் நாங்கள் எங்களுடைய ஃபுல் டைமாக பல வருடங்களாக செய்து கொண்டு வருகின்றோம். அதனால் இதற்குரிய அந்த நுணுக்கங்கள் இதை இந்த பேங்குகளுக்கு அனுப்பலாம், எவ்வாறு இந்த ஃபைலை நாங்கள் சப்மிட் பண்ணும் பொழுது இதை அப்ரூவ் பண்ணலாம் என்ற பல முறைகளை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதனால் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு மோட்டிவேட் பண்ணுவதற்காக இல்லை இந்த வீடியோ. உங்களுக்கு கடும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நிம்மதியாக வாழ்வதற்காகத்தான் இதை கூறுகிறேன். ஏனென்று சொன்னால் பல 1000 ரூபாய்களை உங்களால் பே பண்ண முடியாது. 6000, 7000, 8000 என்ற அந்த மந்த்லி பேமெண்ட்டை உங்களுடைய சேலரியால் பே பண்ண முடியாமல் இருக்கும். அதிக அளவு டெப்டில் உள்ளவர்கள், அதிக அளவு பிரச்சனையில் இருந்தால், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி நீங்கள் அந்த டெப்டை கட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய மந்த்லி பேமெண்ட் தான் அந்த மோட்கேஜுக்கு வரும். அத்துடன் அந்த கடன் சுமையிலிருந்து நிரந்தரமாக விடுபடக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் அந்த இறுதி கட்டம் வரை வெயிட் பண்ணாமல், அதாவது இனிமேல் செய்ய முடியாது என்று நாங்கள் கூறும் அந்த நிலைமை வரை வெயிட் பண்ணாமல் ஏற்கனவே எங்களை தொடர்பு கொண்டு ஏழியாவே எங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் அடிக்கடி கூறுவேன், உன்னிடம் ஆலோசனை பெறுவது இலவசம். நீங்கள் எத்தனை மணித்தேலம் வந்து கதைத்தாலும் அதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் இவ்வாறான ஒரு பிரச்சனைகளிலோ அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு வீடு விற்க வாங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு இப்படியான ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளிலோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் குயிசன் இருந்தாலோ மோட்கேஜ் ரிலேட்டட் குயிசன் இருந்தாலோ நீங்கள் நேரிலே வந்து சந்தித்து இந்த இலவச ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். என தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க்யூ.